இல்லையா? தண்ணி குடிக்கும்போது ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி கை பிடிச்சிட்டு தண்ணிக்கு மேல ஒரு கை, தண்ணிக்கு அடியில அந்த பாத்திரத்துக்கு அடியில கையை வச்சுட்டு, உங்களுக்குன்னு மனசுல உகந்ததை இருப்பாங்கல்ல, ரொம்ப ஃபேவரட்டான கடவுள்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள நினைச்சிட்டு அப்படி கையை வச்சு அவங்களுடைய மந்திரத்தை 3 தடவை சொல்லிடுங்க. முக்கியமா நம்மளுடைய குருவோட மந்திரம் சொல்லியே ஆகணும். ஓம் முருகான்னு சொல்லிடுங்க எப்பயுமே. வச்சுட்டு அந்த சொம்புல இருக்க தண்ணியை நினைச்சிட்டு ஓம் முருகா, ஓம் நம சிவாய், ஓம் சக்தி, அன்பு அன்னை, ஆதி பராசக்தின்னு அப்படின்னு சொல்லி நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய கர்ம வினை எல்லாம் போய், ஏன்னா தண்ணி எங்க இருந்தோ வருது, யாரையோ தொட்டுட்டு வருது, எல்லாமே அவங்க பேசுறதெல்லாம் மெமரி தண்ணியில அந்த சக்தி இருக்கு, மெமரிய சேர்த்துக்கும். யாரோ பேசுற இதெல்லாம் அதுல போய் தங்கும், எல்லாமே இருக்கு. அதனால இந்த மந்திர சக்திய தண்ணிக்குள்ள விட்டு நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணி நமக்குள்ள போகும்போது இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். சரியா? அடுத்து நம்ம வேலை செய்யும் போது, முக்கியமா சமைக்கும் போது இறைவனை நினைச்சிட்டே சமைக்கணும். ஏன்னா இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி நம்ம சமைக்கும் போது அந்த சமையல்ல இறைவனுடைய சக்தி உள்ள வந்துடும். அந்த சமையல் பிரசாதமா மாறிடும். ஏன்னா அந்த உணவுலையுமே அடுத்தவங்களுடைய கர்ம வினைகள் இருக்கும். யார்கிட்டயோ அது கை மாறி நம்ம கிட்ட ரீச் ஆகுது. யார் கைக்கு போனதோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுல பதிவாயிருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம கையில எடுக்கிற நேரத்துல இருந்து அந்த சமைச்சு முடிக்கிற நேரம் வரைக்கும் இறைவனுடைய எண்ணத்தோட சமைக்கும் போது அந்த சமையல் அந்த சாதம் பிரசாதமா மாறிடும். சரியா? அதுவுமே நம்ம உடம்புக்கு இன்னும் செழிப்பதான் தரும். பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே நிவர்த்தியாகும். இன்னைக்கு சக்தி சுமார வேல் மெடிடேஷன் கிளாஸ்ல எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜ் குறைய செஞ்ச பாவங்கள் ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு இறந்து போன என்னோட பாட்டியும் எங்கள் அப்பா கிட்டேயும் எனக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் கோவப்பட்டதுக்கு, திட்டுனதுக்கு, அது மாதிரி நினச்சேன். அப்போ எனக்கு கிடைச்ச புது அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நினச்சிட்டே இருக்கும்போது என்னை யாரும் தோள்பட்ட மேலே தொட்ட மாதிரி இருந்ததுன்னு கண் முழிச்சு பார்த்துட்டேன். இங்கே செஞ்ச தப்பு என்னென்னா, நான் கண் முழிச்சு பார்த்துருக்கக்கூடாது, அது என்ன அறியாமல் நான் கண்ணை முழிச்சிட்டேன். அது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. நான் பேசணும்னு நினச்சவங்கக்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் அந்த அனுபவம் எனக்கு மீண்டும் கிடைக்கும்.